இவர் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட பேரு கிறிஸ்துமஸ் தாத்தா, பரவலாக அறியப்பட்டவர் இல்லையா, சாண்டா கிளாஸ். இந்த காலகட்டத்துல, குறிப்பாக இந்த டிசம்பர் மாசத்துல அடிக்கடி இவரை நம்ம ரோட்ல பார்க்கலாம் இல்லையா. வேன்ல இருந்து வந்து இறங்குவாரு, திடீர்னு குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு டான்ஸ் ஆடுவாரு, அவங்களுக்கு சாக்லேட்ஸும் கிஃப்டும் தருவாரு. இவரை குறிச்சு நம்மளுடைய பசங்களுக்கு நம்ம சொல்லும் பொழுதே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சாண்டா கிளாஸ் வருவாரு, கிறிஸ்துமஸ் தாத்தா வருவாரு, வந்து உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாமே தருவாரு அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம். இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்தோஷப்படுத்தும் விதமாக அவர் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்வார். அவரிடத்துல இருக்கக்கூடிய கிஃப்டா இருக்கட்டும், சாக்லேட்டா இருக்கட்டும், அவங்களிடத்துல பகிர்ந்து கொள்வார், ஷேர் பண்ணிப்பார் இல்லையா. அப்போதான் பிள்ளைகள் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதற்காக. ஏன் இத குறிப்பாக கிறிஸ்துவம் அல்லது இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் செய்யறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஆகிய இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையே ஒரு ஷேரிங் தான். இன்னொரு வகையில பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இது காணப்படுது. அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க. அநேகருக்கு புது துணி எடுத்து கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்க செய்யக்கூடிய ரொம்ப சுவையான உணவை பகிர்ந்து கொள்வாங்க, கேக் கொடுப்பாங்க, சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. இப்படி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை மற்றவர்களுக்கு பரிசாக பகிர்ந்து கொடுத்து தங்களுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவாங்க, அவங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அதனாலதான் எப்போலாம் இந்த சாண்டா கிளாஸ் வராரோ, கிறிஸ்துமஸ் தாத்தா வராரோ, அப்போலாம் ஏதாவது ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இவர் கிறிஸ்துமஸுக்கு சம்பந்தப்பட்டபடினாலே, கிறிஸ்துமஸ் பகிர்ந்து கொடுத்ததுக்கு சம்பந்தப்பட்டபடினாலே இவரும் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறாரு. சரி, இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னு வரும்பொழுது அப்படி என்ன காரியம் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா. கடவுள் மகா பரிசுத்தமானவராக இருக்கிறார். அவரிடத்துல எந்த ஒரு பாவமும் கிடையாது. அப்படிப்பட்ட கடவுள் இந்த உலகத்திற்கு நமக்காக வந்ததே ஒரு மிகப்பெரிய பரிசாக நமக்கு காணப்படுது. இந்த பகிர்ந்து கொடுக்குதல் அல்லது இந்த பரிசளித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப ஆரம்பிச்சதோ இல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புல ஆரம்பிச்சதோ கிடையாது. இந்த உலகம் முதல்ல உருவாகும் பொழுதே இந்த பகிர்ந்து கொடுக்குதல் என்கிற ஒரு விஷயமானது ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகத்துல மனுஷனை கடவுள் படைச்ச அந்த சமயத்திலேயே நேரடியாக முதலாவதே மனுஷனை படைக்காம மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் படைச்சாரு. குறிப்பாக வானத்தை, பூமியில இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, மலைகள் யாவற்றையும் படைச்சாரு. மீன்களை படைச்சாரு, விலங்குகளை படைச்சாரு, குருவி, பறவைன்னு சொல்லி அநேக காரியங்களை படைச்சாரு. இது எல்லாவற்றையும் படைச்ச பிறகு இந்த ஒரு சூழல்ல மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருக்கு, அவனால வாழ முடியும் என்பதை நல்லா அறிந்து வைத்துட்டு, அவருடைய ஞானத்தினால அறிஞ்சு வைத்துட்டு, அதற்கு பிறகுதான் மனுஷனை அவர் உருவாக்குனார். உருவாக்குன பிறகு கடவுள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த பூமி மொத்தத்தையும் நான் உனக்காக கொடுக்கறேன், இந்த பூமியை முழுவதுமா நீயே ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லி மனுஷனோட கையில எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தார். கொஞ்சம் கூட சுயநலமற்ற தேவன் இல்லையா, செல்ஃபிஷ்லெஸ் காட் இல்லையா. அப்போ கடவுள் முதல்ல மனுஷனை படைக்கும் பொழுதே இந்த பூமியை அவனுக்கு முழுசா பரிசாக இலவசமாக கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆனா மனுஷன் பாவம் செஞ்ச பொழுது கடவுளிடத்துல இருந்து அனுபவிக்க வேண்டிய அந்த மொத்த சந்தோஷத்தையும் மனுஷன் இழந்துட்டான். இப்போ மனுஷனுக்கு இன்னொரு பரிசு தேவைப்படுது. அந்த பரிசு அவனுக்கு கிடைச்சாதான் அவன் இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் அவனால பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கடவுள் என்ன செஞ்சாரு, இனிமே நான் கொடுக்கக்கூடிய பரிசு இந்த மனுஷனுடைய மனசுல இருக்கக்கூடிய பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கணும். நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருளை கொடுத்தாலும் மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தினால அவன் இழந்து போன சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்க முடியாது. அப்போ நான் கொடுக்கக்கூடிய பரிசு அவனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கணும் அப்படின்னா அது மிகவும் ஒரு விசேஷமான பரிசா இருக்கணும் என்பதை நல்லா அறிஞ்சு வச்சிருந்த கடவுள் என்ன தெரியுமா செஞ்சாரு, அவரையே பரிசாக இந்த உலகத்துல நமக்காக கொடுத்தாரு. அப்படி பரிசாக கொடுக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக கல்வாரி சிலுவையில மரிச்சு அவருடைய உயிரை கொடுத்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இப்பவும் உயிரோட காணப்படக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஏனென்று சொன்னா தெய்வத்திற்கு மரணம் இல்லை.
இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பரிசாக கொடுக்கப்படும் பொழுதே அவர் மரிக்கும்படியாக தான் கொடுக்கப்பட்டார். இந்த உலகத்துல கடவுள் மனுஷனுக்காக கொடுக்கப்படும் பொழுதே ஒரு காரியம் சொல்லப்பட்டது. அது என்ன தெரியுமா? மனுஷனை அவனுடைய பாவத்துல இருந்து விடுவிக்கிறதுக்காக தான், அவனுடைய பாவத்தை அவனுடைய மனசுல இருந்து கரைய வைக்கிறதுக்காக தான், அதை முற்றிலுமா அந்த பாவத்தினுடைய அந்த பிடியில இருக்கக்கூடிய மனுஷனை முற்றிலுமா அதுல இருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் அப்படிங்கிறது இங்க சொல்லப்பட்ட உண்மை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பரிசாக கொடுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அவரை நம்பின எல்லாருக்குமே மனுஷன் இழந்து போன அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க இழந்து போன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்க தேட வேண்டியது அல்லது நாட வேண்டியது யார அப்படின்னா பரிசாக கொடுக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவ. சரி, அப்படி நம்பக்கூடிய மனுஷனுக்காக கடவுள் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன? இன்னொரு ஒரு பரிசையும் இயேசு கிறிஸ்து நமக்காக வச்சிருக்கிறார். யாரெல்லாம் அவர்களை நம்புறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்புறாங்களோ அந்த எல்லா நபர்களுக்கும் பரலோகத்தை பரிசாக கொடுக்கிறதற்காக கடவுள் காத்துட்டு இருக்காரு. அந்த பரலோக பரிசுல நமக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? கடவுளும் நம்மோடு கூட சேர்ந்து நித்திய காலமா சாவில்லாம நாம வாழ போறோம். இதுதான் மனுஷனுக்கு கடவுள் வைத்திருக்கக்கூடிய மிக பெரிதான பரிசு. ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசாக வந்த இயேசு கிறிஸ்துவ முற்றிலுமாக நம்முடைய மனசார நாம ஏத்துக்கிட்டா கடவுள் வச்சிருக்கக்கூடிய அந்த பரலோக பரிசையும் நம்மால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்த முறை இந்த சாண்டா கிளாஸ பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய எண்ணத்திற்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரட்டும். இவர் கொடுக்கக்கூடிய பரிசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தற்காலிகமான பரிசு. ஆனால் கடவுள் அவரையே நமக்கு பரிசா கொடுத்தார் இல்லையா, அது நிரந்தரமான பரிசு. அந்த பரிசை நம்மளுடைய மனசுல நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நிரந்தரமான பரிசாகிய பரலோகத்தையும் அதனோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தையும் நம்மளால பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசை நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசாக உங்களுடைய மனசனுடைய வாசல்ல காத்துட்டு இருக்காரு. உடனடியாக அந்த பரிசை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.